எல்லையை நோக்கி தொடர்ந்து பாகிஸ்தான் துருப்புகளை நகர்த்தி வரக்கூடிய சூழலில் தற்போது இன்று மாலை நடக்கவிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? நம்மளோட ஆக்ஷன்ஸை ஸ்பீடப் பண்றது எந்த அளவுக்கு இப்ப அவசியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க வெங்கட்ரமணன்? நிச்சயமாகவே தொடர்ந்து இன்றைய தினம் கால செய்தியாளர் சந்திப்பது கூட தெரிவிக்கப்பட்டது என்னன்னா, தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே இந்தியா பதிலடி மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவுல கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு 400 ட்ரோன்கள் மேலேயாக பாகிஸ்தான் இந்தியா தரப்புல தாக்குதலை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவுல கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தொடர்ந்து வதந்தி பரப்பிக்கிட்டு வருதுதான் இன்றைய தினம் கால செய்தியாளர் சந்திப்புல அது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவித்திருந்தார். குறிப்பா S-400 பாதுகாப்பு அமைப்புக்கு எந்த சேதமும் இல்லை, பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்காங்க. ஏன்னா விமானப்படை தளத்தோடைய அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பாகிஸ்தான் தாக்கி இருக்கிறது. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே ட்ரோன்கள் மூலியமாகவும் ஆயுதங்கள் மூலியமாகவும் பாகிஸ்தான் தாக்கி இருக்கிறது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல இந்தியா மீது பாகிஸ்தான் வச்ச ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுமக்கள் மீதும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள் மீதும் இந்திய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஆனால் நேற்று இரவிலிருந்தே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே பாகிஸ்தான் நேற்று இரவே தாக்குதலை தொடங்கினாங்க. அதுல உச்சபட்சமா இன்றைய தினம் பஞ்சாப்ல பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகள் மீது ஒரு ஆளில்லா ட்ரோன்கள் வெடித்து சிதறையில் அந்த பகுதிகளில் லேசான பரபரப்பு என்பது ஏற்பட்டது. யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. தொடர்ந்து இந்திய எல்லை பகுதிகளாகட்டும், அதே போல ஜம்மு காஷ்மீர் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளாகட்டும், அதே போல பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய எல்லை பகுதிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து ஆளில்லாத விமானங்கள் மூலியமாகவோ ட்ரோன்கள் மூலியமாகவோ செல் குண்டுகள் மூலியமாகவோ பீரங்கி ஏவுகணைகள் மூலியமாகவோ தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியா அதனை முப்படைகளோடு ஒருங்கிணைந்து அதனை முறியடித்துக் கொண்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 7 ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக இன்றைய தினம் செய்தி